சொந்த மகனே அப்பாக்கு செஞ்ச காரியம் 3 வருஷம் கழிச்சு விடாம துரத்தும் கர்மா. கரூர்ல சொத்து பிரச்சனைக்காக சொந்த அப்பாவை இயற்கை மரணம் போல் செட்டப் செஞ்சு கூலிப்படைய வச்சு கொலை செஞ்ச மகன் உள்ளிட்ட 6 பேரு 3 ஆண்டுகள் கழிச்சு கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கரூர் மாவட்டம் நரிக்கட்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர் நல்லுசாமி. இவருடைய மனைவி ஜெயலட்சுமி, இவங்களுக்கு சத்யா, சுஹாசினி அப்படிங்கிற மகள்களும் சக்திவேல் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தாரு. நல்லுசாமியோட பேர்ல 10 ஏக்கர் நிலமும் கொசுவலை கம்பெனியும் இருந்திருக்குது. தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்துல 2 மகள்களுக்கும் தலா 4 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருக்கிறார். மகன் சக்திவேலுக்கு 2 ஏக்கர் நிலம் மற்றும் கொசுவலை கம்பெனியை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். சக்திவேல் தன்னோட முதல் மனைவியை விட்டுட்டு 2ஆவதா கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு தேனி மாவட்டம் போடிநாய்க்கனூர்ல குடியிருந்துட்டு வராரு. இந்த நிலையில நல்லுசாமிக்கும் சக்திவேலுக்கும் சொத்து தொடர்பா பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்குது. 2 அக்காக்களை விட தனக்கு அப்பா நல்லுசாமி குறைவான சொத்துக்களை பிரிச்சு கொடுத்த கோபத்துல தன்னோட நண்பனான மாரிச்செல்வம் அப்படிங்கிற வினித் கிட்ட இது தொடர்பா பேசி இருக்கிறார். மாரிச்செல்வம் கொடுத்த யோசனையில சென்னையை சேர்ந்த தாவித், வினோத்குமார், வசந்தகுமார், விக்ரம், ராஜேஷ் அப்படிங்கிற 5 பேரை கரூருக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. 2021 வருஷம் 7வது மாசம் 1ஆம் தேதி நல்லுசாமி தன்னோட கொசுவலை கம்பெனியில இரவு தூங்கிட்டு இருந்தப்ப சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவரோட கை கால்களை பிடிச்சு தலையணையால அவர் அமுக்கி கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோருமே அங்கிருந்து தலைமறைவாகிய நிலையில மகன் சக்திவேல் மீண்டும் போடிநாய்க்கனூர் போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில கொசுவலை கம்பெனியில அப்பா தூங்கிய நிலையில இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் மகள்கள் இருவருக்குமே மகன் சக்திவேலுக்குமே தெரிவிக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாருமே கரூர் வந்து இறுதிச் சடங்கையும் முடிச்சிட்டாங்க. இந்த நிலையில கொலை செய்ய வரவழைக்கப்பட்ட கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் 5 பேருக்குமே சக்திவேல் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதா பேசியிருந்த நிலையில 1.5 லட்சம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. மீதி பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு வந்த நிலையில 5 பேருமே பொது இடத்துல கொலை சம்பவம் தொடர்பா தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த உண்மை உளவுத்துறை மூலமா டிஜிபி அலுவலகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு ஐஜி கார்த்திகேயன் மூலமா திருச்சி சரக டிஐஜி மனோகரனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து கரூர் எஸ்பி பிரபாகரனோட உத்தரவின் பேரில் கரூர் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சென்னையில கோயம்பேடு பகுதியில் இருந்த மாரிச்செல்வம் அப்படிங்கிற வினித், தாவித், வினோத்குமார், விக்ரம், ராஜேஷ் ஆகிய 5 பேரையுமே கைது செஞ்சு கரூருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மேலும் நல்லுசாமியோட மகன் சக்திவேலையும் போடிநாய்க்கனூர் போய் கைது செஞ்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து கரூர் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வராஜோட தலைமையில பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் நா முத்துக்குமார், உதவி ஆய்வாளர்கள் சையது, பாரதி மற்றும் காவலர்கள் எழிலரசன், முருகன், செல்லப்பாண்டி, பழனிசாமி மற்றும் போலீசார் 6 பேரையுமே கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி நசீமா பானு முன்பு ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு திருச்சி மத்திய சிறைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. சொத்து பிரச்சனைக்காக சொந்த அப்பாவை கூலிப்படைய வச்சு கொலை செஞ்ச மகன் உள்ளிட்ட 6 பேரு 3 ஆண்டுகள் கழித்து கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் கரூர் பகுதியில ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நீங்க தள்ளிக்கிறீங்கம்மா. இருப்பா வாங்க.